நடிகர் விஜய் தனது 69வது திரைப்படமான ஜனநாயகன் படத்துடன் திரையுலகிலிருந்து விலகி முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு அவர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். தனது ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும்போதே சினிமாவை விட்டு விலகும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் சமீபத்தில் மலேசியாவில் நடைபெற்ற ஆடியோ வெளியீட்டு விழாவில் உருக்கமாக தெரிவித்தார். இருப்பினும் பிரபல ஜோதிடர் பிரசாந்த் கினி வெளியிட்டுள்ள ஒரு கணிப்பு தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் கூறியது போல ஜனநாயகன் அவரது கடைசி படமாக இருக்காது என்றும் அவர் 2028 அல்லது 2029 ஆண்டுகளில் மீண்டும் வெள்ளித்திரைக்கு திரும்புவார் என்றும் அந்த ஜோதிடர் கணித்துள்ளார். மேலும் விஜயின் திரைப்பயணத்தின் உண்மையான கடைசி திரைப்படம் 2029 தான் வெளியாகும் என்றும் அவரது அரசியல் வெற்றி 2030 தொடங்கி 2031 அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயின் இந்த அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தலிலேயே அவர் ஆட்சியை பிடிப்பார் என்று அவரது தொண்டர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் வேளையில் ஜோதிடரின் இந்த மாறுபட்ட கணிப்பு ஒருபுறம் ஆச்சரியத்தையும் மறுபுறம் விவாதங்களையும் கிளப்பியுள்ளது. சினிமாவை விட்டு அவர் விலகினாலும் அவரது அரசியல் பயணம் எந்த மாதிரியான திருப்பங்களை சந்திக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.